முதல் கட்ட பேச்சை அடுத்த கட்டமாக தொடர்வதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேசுகிறார். நால்வரில் நம்பிக்கைக்குரிய தலைவர் யார் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விவாத மேடையை நடத்தி கொண்டிருக்கும் ஜி தமிழ் ஊடகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நம்பிக்கை அப்படிங்கிறது எதிலிருந்து பிறக்கும் அப்படின்னாக்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவது யார். நம்ம வந்துட்டு ஒரு சொல்கிறோம்னாக்க அந்த கொள்கையின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் எப்படி நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை உருவாகும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி பேசுவதோ அல்லது கூட்டணி வைத்துக் கொள்வதோ இல்லாமல் 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி ஒருபோதும் இல்லை என்று சொன்ன நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொன்ன சொல்லில் நம்பிக்கைக்குரியவராக இன்றளவு நிற்கிறார் அப்படின்னாக்க அதுதான் நம்பிக்கைக்குரிய கட்சியாக மக்கள் மத்தியில் ஈடுபடும். தாவைக்காவில் சேர்ந்த உடனேயே அந்த சதவீத நோய் ஒட்டி கொள்ளுமோ என்னமோ தெரில. ஐயா செங்கை பத்மநாபன் அவர்கள் வந்து பேசும்போது வந்த உடனே அவராக அள்ளி போடுறாரு. அதிமுக 20% வந்துருச்சான், நாம் தமிழர் 2% வந்துருச்சா. அப்போ தாவேக்கா அதை சொல்ல முடியாது, ஏன்னாக்கா அது 30% இருக்கலாம், 40% போயிட்டே இருக்கும். அப்படியே கீர் போட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கே இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் கற்பனையில் இருக்கும். கோட்டை கட்டுவார்கள், கற்பனையில் கோட்டை கட்டுவார்கள். மற்றபடி களத்தில் ஒருபோதும் வரமாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், எதுவுமே பண்ண மாட்டார்கள். களத்தில் யார் முந்துகிறார், யார் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதிக்கும். ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் களத்தில் சென்று நின்று மக்களோடு போராடி மக்களுக்குண்டான பிரச்சனைகளை எடுத்து கூறி அதற்குண்டான தீர்வுகளை முன்வைத்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் மீது தான் நம்பிக்கைங்கிறது வரும். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் மீது மக்களுக்கு வந்திருக்கிறதுங்கிறது நம்பிக்கை. தமிழை காப்பாற்றுவதெல்லாம் பழைய காலத்து நோய் அப்படிங்கிறார், கற்காலத்து அரசியல் அதெல்லாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க உன் மொழி அழிந்தாலும் பரவாயில்லை, உன் நிலம் அழிந்தாலும் பரவாயில்லை, உன் மலை அழிந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றிலாம் நீங்கள் எங்களுக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஜென்சி கிட்ஸ், நாங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, மொழி அழியாமல் காப்பாற்றுவது என்பது கற்கால அரசியல் அப்படிங்கிறார். அதாவது உடல் அழுகி போனால் அது வந்துட்டு எப்படி பயன்படுத்த முடியாது, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு நாம் தமிழரை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறார். நாம் தமிழை எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க மொழி அழிவதை பற்றியோ இங்கே கலை இலக்கியங்கள் அழிவதை பற்றியோ மலை மணல்கள் அழிவதை பற்றியோ உங்களுக்கு ஒருபோதும் அக்கறை இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிறீங்க. அதுதானே சொல்கிறீங்க. ஐயா ஆதவர்ஜனா பேசும்போது சொல்கிறார், உங்களுக்கு உண்டான நிதி ஆதாரங்களை எங்கேருந்து திரட்டுவீர்கள் அப்படின்னாக்க கனிம வளங்களை நாங்கள் விற்று அதன் மூலமாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், மலைகளை மணலை கொள்ளையடிக்கிறத நாங்கள் வந்துட்டு அரசு பணியாக தூய்மையாக நாங்கள் செய்வோம், அதன் மூலமாக நாங்கள் இதை வந்துட்டு கனிம வளங்கள் மூலமாக நிதி ஆதாரத்தை திரட்டி கொள்வோம்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு கேவலமான செயல்னு பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் முதலமைச்சர் உட்காந்து கையெழுத்து போட்டாக்க மலையை வெட்டிடலாம், ஆமாம் வெட்டிடலாம், அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்குது, நீங்கள் வந்துட்டு மலையை வெட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அதே முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் ஒரு அங்குலம் அரை அங்குலம் மலையை வளர்த்துற முடியுமா? உங்களால் வளர்க்க முடியாத, உங்களால் உருவாக்க முடியாத ஒரு கனிம வளத்தை எப்படி அழிக்கிறீர்கள்? அதை அழிப்பதற்குண்டான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டாக்க அந்த கேள்வியை கேட்டு மக்கள் மத்தியில் அரசியலை புரிதலை உருவாக்குவது இருக்குல்ல, அந்த உருவாக்குவதலை செய்வதனால் அண்ணன் சீமான் நம்பிக்கைக்குரிய தலைவராக இங்கே இருக்கிறார். அடுத்ததாக மற்ற எல்லா கட்சிகளும் இலவசங்களை அறிவிக்கிறது. 2000 கொடுக்குறோம், 2500 கொடுக்குறோம், நாங்கள் 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோன்னு இலவசங்களை அறிவித்துக் கொண்டு போகிறது. ஆனால் மக்கள் மத்தியில் வெறுமனே வெற்றி பேச்சை மட்டும் பேசுவதில்லை, உங்களுடைய ஆசை பேராசையை தூண்டி அதன் மூலமாக உங்களை ஏமாற்றுவது அல்ல தலைமை என்பது. நம்பிக்கைக்குரிய தலைமை என்பது என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு எது சரியானதோ அதை சொல்லணும். இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பூர்த்தி பண்ணுறேன், அரிசி போடுறேன், பருப்பு போடுறேன், டிவி கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், மிக்ஸி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி வாக்கை வாங்குவது நம்பிக்கைக்குரியது அல்ல. மாறாக அடுத்த தலைமுறைக்குண்டான வாழ்வியலை உருவாக்கி கொடுப்போன்னு சொல்கிறது தான் நம்பிக்கைக்குரிய தலைவர். அந்த வகையிலே அண்ணன் சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு மருத்துவர், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட என்கிட்ட ஒரு நோயாளி வர்றார், ரத்த சோகை இருக்குதுங்க, எனக்கு வந்துட்டு சிகிச்சை செஞ்சு கொடுங்க, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னை வந்துட்டு காப்பாற்றுங்கன்னு வர்றார். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்டேருந்தே ஒரு யூனிட் ரத்தத்தை உருவுறேன், உருவிட்டு நான் அதில் கொஞ்சோண்டு கொள்ளை அடிச்சுட்டு மிச்ச ரத்தத்தை அவர் உடம்புல கூட ஏற்றலை, வாயில் ஊற்றி விட்றேன். வாயில் ஊற்றிட்டு நீ நல்லா பலமாயிட்டப்பா போயிட்டு வா அப்படின்னு முதுகில் தட்டி விட்டேன்னா நீங்கள் என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பீர்கள். அப்போது அதே தான் இங்கே உங்களுடைய வரிப்பணத்தை உங்கள் பாக்கெட்லேருந்து மொத்தமாக உருவிட்டு அதில் பாதியை கொள்ளை அடிச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு வளர்ச்சி திட்டமாக கூட கொடுக்காம இலவசங்கிற பேரில் உங்களை வந்துட்டு ஏமாற்றுவதற்காக கொடுத்துட்டு நாங்கள் நாட்டை நலமாக்கி விட்டோம், இதுதான் நலத்திட்டம்னு சொல்கிறது இருக்குல்ல, அது மோசமான அரசியல்.
அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொள்ள செய்யும் வகையில் இந்த அரசியலை புரிதலை ஏற்படுத்துவதற்குள்ள அந்த தலைமைதான் நம்பிக்கைக்குரிய தலைமை. நல்லது எதுவோ சரியானது எதுவோ அதை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய தலைமைதான் சரியான தலைமை, நம்பிக்கைக்குரிய தலைமை. அந்த வகையிலேயே அண்ணன் சீமான் நம்பிக்கைக்குரிய தலைவராக மக்கள் மத்தியிலே இருக்கிறார். ஒரு நபர் யாரோடும் கூட்டணி இல்லை, ஆனாலும் மிக தெளிவான முடிவுகளை எடுத்து 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு, படித்தவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக தேடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்துவதற்கில்ல, அப்படியாக சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பொது தொகுதியில் வாய்ப்பு, நீங்க வாங்க உள்ள வந்து நில்லுங்க, உங்களுக்கான உரிமைகளை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படியாக நிற்கக்கூடிய தலைவர் மீதுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த வகையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்து வந்தவுடன், புதிய கட்சி ஆரம்பித்து வந்தவங்க எல்லாம் என்ன ஆகிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். பல கட்சிகள் வந்து விட்டது. அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்று கட்சி என்று சொல்லி பல கட்சிகள் வந்து விட்டது. அவர்களுடைய நிலை 2 தேர்தலை தாண்டியவுடன் என்னவாக மாறுகிறதுங்கிறது பாருங்க. சமீபத்திய உதாரணம் ஐயா கமலஹாசன் அவர்கள். போன தேர்தலில் அவர் முதல்வர் வேட்பாளர், இந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட நிற்க முடியல. அப்ப விஜய் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்குங்கிறதை இது முன்னுதாரணமாக உங்களுக்கு காமிக்கிறது. நேற்றைய விஜய் இன்றைய கமலஹாசன், இன்றைய விஜய் நாளைய கமலஹாசனாக மாறி போவார். நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்க வேண்டும் என்றால் 4 பொது தேர்தலை கடந்து 5வது தேர்தல் வந்தாலும் தனித்து போட்டி, யாரோடும் சமரசம் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் ஒருவரே மக்களின் மீது நம்பிக்கைக்குரிய, மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக இங்கே இருப்பார் என்று கூறி என் முதல் கட்ட வாதத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.